பிரசாதங்கிறது இறைவன் நமக்கு கொடுக்கறது. இறைவன் அவர் கையை நீட்டி கொடுக்க முடியாது, அதனால் அர்ச்சகர் கையை நீட்டி கொடுக்குறார். இறைவனுடைய பிரதிநிதிகளாகத்தான் நம்ம சிவாச்சாரியாலெல்லாம் பார்க்குறோம். அந்த பிரசாதத்தை நம்ம கண்ணில் ஒத்தி பயபக்தியோடு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது நம்மளுடைய கடமை. அதை ஒரு கார்னரில் தூக்கி போட்டுட்டு போகிறாங்க. நானே இன்றைக்கி காலையில் பார்த்தேன், அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. கோவில் பிரசாதத்தை கோவிலையே வச்சுட்டு போகிறத திருநள்ளாறில் மட்டும்தான் நான் பார்த்தேன். பாக்கி எந்த கோயிலுக்கு போனாலும் கோவில் பிரசாதத்தை எல்லோரும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. திருப்பதிக்கு போனாங்கன்னா அங்கே அந்த செவுத்தில் ஏதாவது நூல் தொங்கினா அந்த நூலை கூட எடுத்து 10 பாக்கெட்டில் போட்டுக்கிறோம். ஏன்னா பெருமாள் கூட வராராம் இந்த நூலை எடுத்துக்கிட்டா. இந்த உண்டியலில் காசு போகிறதுக்காக அப்படி சுற்றின்னு வருவாங்க திருவதியில். அந்த இடத்துல பார்த்தா நிறைய நூல்லாம் இருக்கும், ஏதோ ஒட்டிகிட்டு இருக்கும், அழுக்கெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா கண்ணில் ஊற்றிட்டு பாக்கெட்டில் வச்சுப்பாங்க. எடுத்துகிட்டு வா நீ. சரி, கோவிலில் உனக்கு எது இருந்தாலும் கோவிலில் இருந்தால் அது புனிதம்னு நினைக்கிற அந்த ஒரு மனப்பக்குவத்தை நம்ம பாராட்டுறோம். ஆனால் அதுக்காக திருநள்ளார் கோவில் பிரசாதம் அது வீட்டுக்கு வரக்கூடாது, அது இங்கேயே போட்டுட்டு போகணுன்னு யார் இவங்களுக்கெல்லாம் சொன்னாங்க? நான் கொஞ்ச நேரத்து மேலே சொன்னேனே, பாகற்காயில் தீபம் ஏற்றுறாங்க, கடுகு மிளகெல்லாம் போட்டு, அந்த மாதிரி கேஸ் இதெல்லாம். இந்த மாதிரி நிறைய பேர் தவறான செய்திகளை எல்லாம் பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். அதையும் ஒரு சில மக்கள் நம்புகிறார்கள் என்பது ரொம்ப மன வேதனையாக இருக்குது. நான் இப்போ சொன்ன இந்த விஷயத்தை நான் நாளைக்கெல்லாம் எனக்கு டிவி ஷூட்டிங் இருக்குது. அதனால தான் நான் இவர்கிட்ட சீக்கிரம் போகணும், ஏன் கொஞ்சம் விடுங்கன்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா நாளைக்கு 10 மணிக்கு நான் ஸ்டூடியோவில் போய் ஷூட்டிங்க்கு ஒண்டக்காண்டாகணும். நாளைக்கு நான் பேசும்போது இந்த தகவலை அழகாக எடுத்து சொல்லி மக்களுக்கு திருநள்ளாருக்கு எல்லாரும் அடிக்கடி போயிட்டு வாங்க. குறிப்பிட்ட நாட்களில் தான் போகணுன்னோ இல்லை குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் தான் போகணும்னோ இல்லை, எல்லாரும் போகலாம், என்றைக்கு வேணாலும் போகலாம். வரும்போது அந்த பிரசாதத்தை பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம், ஏன்னா என்னுடைய நிகழ்ச்சி இப்போ என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை அது கோடிகளில் போயிட்டுருக்கு, குரோர்ஸில் பார்த்துட்ருக்காங்க. பெரிய அளவில் கண்டிப்பாக அது ரீச் ஆகும். அதை நான் நிச்சயமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த விழாவில் என்னை பேச அழைத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை, வணக்கத்தை, நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.